ஏய் கிளவி, அந்த இடம் நல்லா தானே இருக்கும். அந்த ஹாஸ்டலு எங்கள் அம்மாவை எப்படியோ மனசை மாற்றிட்டேன் நீ ஹாஸ்டல் சேர்க்கணுன்ட்டு. அந்த இடம் நல்லா தானே இருக்கணும். அவளை நல்லா இல்லைன்னு மட்டும் வச்சுக்கேன் உன்னை. தம்பி கோவப்படாத. அந்த ஹாஸ்டல் நீயே உள்ள போய் பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்னமோ சொல்கிறேன், நான் நம்பி போகிறேன். அவளை அந்த இடம் மட்டும் தான் நல்லா இல்லைன்னு வச்சுக்கேன். தம்பி இறங்குப்பா, ஹாஸ்டல் வந்துச்சு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ வேணா போய் பாரு. ஏய் கிளவி, என்னடி நீ அவ்வளோ பில்டப் பண்ணுற அப்படின்னா இருக்கீங்க? என்னடி ஏதோ ஒரு பாட்டி வந்து சுற்றி மட்டும் வச்சு நின்றுக்குது. ஓ அப்படியா? ஏங்க அந்த கிளவி நம்மளை ஏமாத்திச்சுங்க. ஏதோ ஒரு கிளவி கிட்ட மாட்டி விட்டு போயிடுச்சுங்க. அந்த கிளவி கண்டிப்பா ரிவெஞ்ச் வாங்க வேண்டாம். ஹாய் ஹலோ நண்பா, நீங்கள் வந்திருக்கிறது எஸ்டி பாஸ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஈவில் நன்னோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த கிளவி வந்து நம்மளை இங்கே மாட்டி விட்டு போயிட்டா. முதல்ல இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்கே சொப்பன சுந்தரி இருப்பா. அவள் எங்கே இருக்கான்னு வேறு தெரியணும். நம்ம அவளை பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த கேம் விட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் நம்மளுக்கு தோணும். இப்போ அவள் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம். சொப்பன சுந்தரி எங்கே இருக்க? சொப்பன சுந்தரி இங்கே தானே எங்கேயோ இருப்பா. இங்கே தான் இங்கே ஏதோ ஒரு பூஜை பண்ணுற ரூம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுப்பா. சொப்பன சுந்தரி அங்கே தான் உட்காந்துருப்பா. சொப்பன சுந்தரி எங்கடி போனேன்? இது ரூமில் ஏதாவது இருக்கா? எங்கே இருக்கு? எங்கே தான் எங்கள் பூஜை சொப்பன சுந்தரி ஏன்டி பின்னாடி வந்து பயமுத்துற? டக்குன்னு பயந்து வேறு தொலைச்சிட்டேங்க. இவன் வந்து பின்னாடி திடீர்னு வந்து நின்ட்டாளா? டக்குன்னு பயந்துட்டேன். பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்து. இந்த டே 2 வேறு கண்டிப்பாக இந்த நாள் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நான் எஸ்கேப் ஆகிடுவேன். அதுக்கு முன்னாடி மேலே வந்து போயிட்டு கரண்ட் இது ஆன் பண்ணோம். அப்போ தான் வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணியும். இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப் தான் வந்து தம்மையில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ நேராக மேலே போயிட்டு அந்த ஏதோ ஒரு ஃப்ளகு பிடுங்க அமுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இவ வேறு வந்துட்டா பிரின்னு கத்துறா பின்னாடி இருந்து. முதல்ல அது என்னமோ எங்கேயோ இருக்கும். அது பேர் என்னன்னு தெரிலங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அசிங்கமாக போய்டும். அப்புறம் நான் எதாவது தப்பாக சொல்லி சரி இப்போ அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியணும். எங்கே இருக்குது இந்த ட்ராயரில் இருக்கா? இந்த ட்ராயரில் இருக்கா? எங்கே இருக்குது? ஏதோ இருக்குங்க. எங்கே அது பேர் என்னது? ஏதோ ஸ்மால் கேபிள் இவ வேறு வந்துட்டாங்க. இங்கே வந்து ஷார்ட்கட் வரையா யூஸ் பண்ணி இவளை கீழே போயிட்டு இப்போ அப்படியே நேராக மறுபடியும் அவன் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே போயிடுவோம். இவன் எங்கே இருக்குப்பா? முதல்ல இப்படி வரையா இந்த சைடு வரையா போயிட்டேன். ஐயோ இந்த டோர் லாக்கில் இருக்குதா? சரி அப்போ ட்ராப் டோர் தான் வச்சு ட்ராப் டோரா? ஓகே ட்ராப் டோர் தான். நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே இந்த ட்ராப் டோர் வரையா இந்த சைடு போயிட்டு இந்த ட்ராப் டோர் போட்ட சத்தத்துக்கு என்னத்துக்கு அந்த சைடு வந்திருக்கணுமே, வரவே இல்லையே. கேள்வி இன்னும் மேலே இருக்காளா? சொப்ன சுந்தரி எங்கடி இருக்க? காணுமே அவளை. சரி முதல்ல இதை ஆன் பண்ணி விட்ருவோம். இதை ஆன் பண்ணி விட்டேன். இவன் மேலே வருவான். இது கூட சத்தம் வருவான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. சொப்ன சுந்தரி எங்கே இருக்கா? கீழே போய் பார்ப்போமா? சொப்ன சுந்தரி எங்கடி இருக்க? ஏய் எங்கடி ஆளை காணுங்க. அவன் சொப்ன சுந்தரி எங்கே ஆளை காப்பிட்டா? முதல்ல இதை இடத்துல ஆன் பண்ணி விட்ருவான். ஆன் பண்ணி விட்டு அந்த ப்ரூம் ஸ்டிக் இங்கே தான் எங்கேயோ இருக்கும். இந்த இடத்துல தான் இருக்கும் ஒன்று. எங்கே இருக்கா? இதோ இருக்கும். இங்கே தானே இருக்கும். எங்கே இருக்கு? ஓப்பன் பண்ணுறடி. ஓப்பன் பண்ண. ஐயோ எங்கள் ப்ரூம் ஸ்டிக்கை காணும். ஐயோ தொடப்பு குச்சியை காணுங்க. இங்கே தான் எங்கேயோ இருக்கும். அப்போ மேலே ஒன்று இருக்குது. அது வழியாக தான் போய் தேடணும். சரி மேலே போயிட்டு அப்படியே மேலே போய் பார்ப்போம். இப்போ எங்கே சொப்பன சுந்தரி எங்கடி கீழே போகிறேன் என்ன விட்டு? சரி அவள் போயிட்டாங்க. காலையில் கீழே ஏதோ ஒரு வண்டி வந்துச்சு போல் எனக்கு தெரிஞ்சு. அதனால் போயிட்டுருப்பா. நம்ம மேலே போயிட்டு அந்த இடத்துல ப்ரூம் ஸ்டிக் இங்கே இருக்கும். இங்கே இல்லை. அதோ இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த தொடப்பம் இருந்துச்சுன்னா தொடப்பம் இருக்குங்க. இந்த இதை வந்து எடுத்து நேராக அப்படியே இங்கேருந்து கீழே குச்சிடலாம். ஏன்னா அது சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து நேராக இப்படி வந்து அங்கே ஒரு ரூம் இருக்கும். அது வழியாக அந்த ஜன்னல் வழியாக எகிரி குடிச்சு போகணும். எங்கே இருக்குது இந்த ஜன்னல்? ஏதோ இருக்குது ஜன்னல். அப்படியே இந்த ஜன்னல் வழியாக அப்படியே அந்த சரி எகிரி குடிச்சு இங்கே தான் ஏதோ படிக்கட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். எங்கே இது இங்கே ஏதோ ஆயா காட்டுது. அதோ இருக்குது. ஓகே. இப்போ இது வந்து இதை இடத்த வந்து தொட்டினோன்னா அப்படியே குத்துனோன்னா இப்போ மேலேருந்து ஒன்று கீழே விடும். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ் பாக்ஸு. அது அப்படியே குக்கி பாக்ஸ் எடுத்து பாக்ஸுன்ற பாருங்கள் பாக்ஸ். அதை எடுத்து ஐயோ கரெக்டாக இவன் வர இடத்துல நான் வேறு குதிச்சிட்டேன். சரி அப்படியே அந்த சைடு கிராஸ் பண்ணிட்டு அவளால் குதிக்க முடியாது. அவள் கொஞ்சம் வயசானவ, ரொம்பலாம் வயசானவ இல்லைங்க. ட்ராப் டோர் வழியாக படுத்துக்கும் கூட வருவா. அவ்வளோலாம் வயசானவெலாம் இல்லை. எகிரி குதிக்க முடியாது, அவ்வளோதான். சரி நேராக இப்போ மேலே போயிட்டு இது ஹையஸ்ட் பிளேஸ்லேருந்து தூக்கி போடணுமா? வேறு எங்கேயும் இல்லை. இந்த ஏரியாவில் ஒன்று இருக்குது. அப்படியே இந்த டோரை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல உட்காஞ்சி நின்று தூக்கி போடுவோம். இந்த வாட்டி நின்று அப்படியே தூக்கி போடுற மேலே அப்படியே கீழே வந்துச்சு. ஓப்பன் ஆகிடுச்சுங்க. சரி இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த டப்பா உள்ளேருந்து ஒன்று இருக்கும். அதை எடுத்து நம்ம இப்போ கீழே போகணும். இப்போ அது கீழே போயிட்டு அந்த சாவி, அங்கே சாவி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அந்த மெயின் டோருக்கான வந்து சாவி.
சரி அப்படியே நேராக கீழே போவோம். ஐயோ இவ வேறு இங்கே வந்துட்டாலே, அந்த சத்தத்தை கேட்டு நேராக வந்து கீழே வந்துட்டுக்கிறா போலங்க. சரி நம்ம நேராக அவளை நம்ம பார்த்துடா. இப்போ நம்ம மேலே நம்மளை நோக்கி மேலே வருவா. நம்ம மேலே இருந்து கீழே அப்படியே குதிச்சிட்டோன்னா ஈஸியாக அவகிட்ட இந்த எஸ்கேப் போயிடலாம். அப்படியே டம்மான்னு குதிச்சிடலாம். ஓகே நல்ல வேலை. நான் இதுக்கு முன்னாடி ஏன் குதிக்கலன்னா ஏதாவது அடி போட்டுருமோன்னு நினச்சேன். அது நல்ல வேலை அடிப்படல. கிராணி மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி நேரம் இங்கேருந்து போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கே இந்த ஏரியாவிலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். சரி கடைசியாக சொப்பன சுந்தரியை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் இந்த இடத்த விட்டு போகும்போது. சரி சொப்பன சுந்தரி காணும். சரி இருந்து எப்படியோ இந்த இடத்துலேருந்து இந்த கேமில் டோர் எஸ்கேப்பை பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. இத்துடன் உங்கள் இந்த வீடியோ பிடிவது நான் உங்கள் எஸ்டி பாஸ். லவ் யூ அண்ட் டாட்டா. பாய் பாய்.